வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை குறித்த சில முக்கியமான தகவல்கள். சில மகளிர் உரிமை தொகையில் யாருக்கு எவ்வளவு உடனடியாக கிடைக்கும், மாநில அரசின் நலத்திட்டங்கள், நேரடி அறிக்கை, தமிழ் புதவன், புதுமை பெண் மற்றும் மகளிர் உரிமை தொகை குறித்த சமீபத்த சட்டசபை விவாதங்களும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும். இது என்னன்றதை பார்க்கலாம். இந்த காணொலியானது தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிதி உதவி திட்டங்கள் குறித்த விவாதங்களை அனைத்தையும் விளக்குகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக கருதப்படும் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை மற்றும் கல்வி உரிமை தொகை திட்டங்கள் இந்த மாதம் தடையின்றி தொடர வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த 1000 உதவி தொகையை உடனடியாக வழங்கும்படியும் தற்பொழுது அரசு அறிவித்த 2500 உயர்வு குறித்தும் அவர்கள் பேசியுள்ளனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசு தரப்பில் அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டவராகவும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல்கள் தெரிவிக்கிறது. இதன் மூலம் பயன்பெறும் பெண்களுக்கு தேவையான நிதி உதவி குறித்த தெளிவான அப்டேட் ஒரு சில நாட்களில் கிடைத்துவிடும். மொத்தத்தில் இந்த காணொலி அரசு நலத்திட்டங்கள் மற்றும் தற்போதைய நிலைப்பாட்டை விளக்குகிறதுங்க. மகளிர் உரிமை தொகை மற்றும் நலத்திட்டங்கள் தற்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த 1000 ரூபா ஸ்கீமையாவது எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னாலும் அதை இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. 1000 ரூபா ஸ்கீம் தொடர்ந்து இருக்கும். எதிர்க்கட்சி தலைவருடைய கோரிக்கை, கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் பார்த்திங்கன்னா ஆலோசனை செஞ்சுட்டு தற்சமயம் 1000 ரூபா தொடர்ந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 3 முக்கிய திட்டங்களின் நிதி விடுவிப்பு குறித்து ஆலோசனைகள் பெற்றிருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. திட்டத்தின் பெயர் பார்த்திங்கன்னா தமிழ் புதவன் மற்றும் புதுமை பெண். ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி, ஓகேங்களா, தமிழ் புதவன் புதுமை 1000. இந்த மாதம் இதுவரை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 1000 2500 1000 ரூபா கண்டிப்பாக வச்சுருவாங்க. 2500 வராது. நிதி ஒதுக்கீட்டுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2500 கிடையாது. தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் 2500 அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. முன்னர் அறிவிக்கப்பட்ட மாதாந்திர உரிமை தொகை அளவு பார்த்திங்கன்னா 2500. தற்பொழுது இருக்க கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா நிறைவேற்ற தற்போதும் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறது, ஆல்ரெடி 2-3 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறது 1000. 2500 வழங்க இயங்காவிட்டாலும் 1000ஆவது வழங்குங்க அப்படின்னு கோரிக்கைகளை ஏற்று 1000 ரூபா தராங்க. 15ஆம் தேதிக்குள் எந்த தொகை வர வைக்கப்படும் என்பது தான் தற்போது கேள்வினா 1000 ரூபா வர வைக்கப்படும். அதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அரசு எடுக்க உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. சட்டசபையில் நலத்திட்ட நிலுவை குறித்து சுட்டிக்காட்டல், உயர்மட்ட ஆலோசனை, முதலமைச்சர் மற்றும் தலைமை செயலாளருக்கிடையான அவசர ஆலோசனை, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஒரு சில நாட்களில் இந்த 3 திட்டங்களுக்கு உண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பயனாளிகளுக்கான இறுதி தகவல், பணம் வருவது உறுதி. மகளிர் உரிமை தொகை மற்றும் இதர திட்டங்களுக்கான பணம் கண்டிப்பாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் வரவு தெரிவிக்கிறது. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 2500 அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுவது உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க. திட்டங்களை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து போயிட்டுருக்கு. கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த 3 திட்டங்களுமே தொடர்ந்து நடத்தணும். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இந்த திட்டங்கள் நல்ல பெயரை எடுத்துகிட்ருக்கு. அதனால் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் முதற்கட்டமாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.